டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டுருக்காங்க. அதாவது இங்க ஒரு 2 பகடை கொடுத்துருக்காங்க, 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 1ல இருந்து 6 வரைக்கும் ஒவ்வொரு டைஸ்லயும் 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா 2 புள்ளிக்கு எதிரா எத்தனை புள்ளி வரும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு இங்க புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின்ல 1 2 3 கொடுத்தாலும் சரி, இல்ல ஏபிசி கொடுத்தாலும் சரி, இல்ல சிம்பிள்ஸ் அட்டு ஆஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் சரி, இந்த ஒரே டிக் தான். இந்த கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மெத்தட்ல எப்படி சம்ஸ் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ பகடையில இந்த மாடல் சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பை ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 பகடைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பகடையில புள்ளிகள் இருக்கு. அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். 1ல இருந்து ஒவ்வொரு பக்கம் ஒரு புள்ளி இருக்கும், அடுத்த பக்கம் 2 புள்ளி இருக்கும், அடுத்த பக்கம் 3 புள்ளி இருக்கும். அந்த மாதிரி 6 புள்ளி வரைக்கும் இருக்கும். இதுல 2க்கு எதிரா என்ன புள்ளி வரும்னு கேட்டுருக்காங்க. 2க்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தாவே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டைஸ்ல ஏதோ ஒரு புள்ளியோ, இப்போ இங்க புள்ளி கொடுத்துருக்காங்க 1 2 3 இந்த மாதிரி ஏபிசிடி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. எது காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் காமனா இருக்கு. ஸோ 2ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பகடை எடுத்துக்காங்க, ஒவ்வொரு பகடையை தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பகடை எடுத்துக்காங்க, 2 இருக்குது, 2 புள்ளி, அடுத்து எத்தனை புள்ளி 4 புள்ளி, அடுத்தது 3 புள்ளி, அடுத்து இந்த டைஸ் எடுத்துக்காங்க, இங்க 2 புள்ளி, இதையும் கிளாக் வைஸா தான் ரைட் பண்ணணும். அடுத்து என்ன வரும், 1 புள்ளி வரும், அடுத்தது என்ன புள்ளி வரும், 5 புள்ளி வரும். அதாவது இங்க பாருங்க 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, இதே 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3. இங்க பாருங்க 2க்கு ஆப்போசிட் பாருங்க. இதுல 1ல இருந்து 6 வரைக்கும் எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, 6 புள்ளி மிஸ் ஆகுது. அப்ப 2க்கு ஆப்போசிட்டா 6 வரும், 6க்கு ஆப்போசிட்டா 2 வரும். ஸோ இங்க 2க்கு எதிராக உள்ள புள்ளி ஆப்ஷன் சி 6 புள்ளிகள் வரும்.